ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு லன்ச்சு காம்போ தான் பண்ண போகிறோம். அது ஈஸியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதே சமயம் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் செஞ்சிடலாம். அதுலேயும் நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்பைசியாக பண்ணுற பொரியலும் பண்ணிடலாம். அதாவது சிம்பிளாக ஒரு பொரியல்லே ஒரு 2, 3 டைப்பாக எப்படி பண்ணலாம், ஒரே டைமில் இந்த மாதிரி 3 நாள் பண்ணிடலாம். ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஆனால் எல்லாருக்குமே பிடிக்கும். அது எப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்சம் டைமில் எல்லாமே முடிச்சிடலாம். இது வேலைக்கு போகிறவங்களுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ண போகிறோம். ஏன்னா குழந்தைங்க நம்ம மிளகாத்தூளெல்லாம் போட்டு பண்ணோம்னா கண்டிப்பாக அவங்க சாப்பிட மாட்டாங்க, காரம் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு. நார்மலாக அவங்களுக்கு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டு தான் இந்த பொரியல் நான் பண்ணியிருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா மிளகா போட்டு, அது காஞ்ச மிளகா தான் கிள்ளி போட்டு இருக்கேன். அது நல்லா செவந்ததுக்கப்புறமா வெங்காயம், அது கூட கொஞ்சம் கறிவேப்பிலை கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நான் பூண்டு தட்டிட்டு அதுக்கப்புறமா நல்லா அதை உதுத்து விட்டு போட்டுருக்கேன். நல்லாயிருக்கும் அந்த மாதிரி பண்ணால். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி போடுங்க. அது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கேரட் பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். எப்போவுமே காய்கறிகளை நம்ம கட் பண்ணி தண்ணியில் போடக்கூடாதுங்க. நம்ம அந்த மேலே இருக்கிற தோலெல்லாம் லைட்டாக அதை சீவிட்டு அந்த அப்புறம் அப்படியே அலசிட்டு காய்களை கட் பண்ணி அப்படியே டைரெக்டாக சேர்த்துக்கணும். நம்ம கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டோம்னா அது வேஸ்ட்டாக அதில் இருக்கிற விட்டமின்ஸ் எல்லாம் போயிடும். அது எல்லாமே சேர்த்து கொஞ்சம் நேரம் கொஞ்சம் தண்ணி விட்டு வேக விட்டுடலாங்க, உப்பு போட்டு. இப்போ சைடில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சாம்பார் தான் வைக்க போகிறேன். பருப்புக்கு நான் தக்காளி, வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா எல்லாமே சேர்த்துருக்கேன். தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். ஏன்னா இது தக்காளி சாம்பார் தான். நல்லா வெந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக நம்ம பருப்பு மட்டும் அதிலருந்து எடுத்துக்கலாங்க. என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ இந்த கேரட் பீன்ஸ் வெந்துட்டு இருக்கு இல்லைங்களா, இதை கொஞ்சமாக நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம், எதுவுமே போடாமல். நம்ம வேணும்னா ஒரு சிலருக்கு இதில் முட்டை போட்டு சாப்பிட பிடிக்கும், ஒரு சிலர் தேங்காய் துருவி போட்டு சாப்பிடுவாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம குழந்தைங்களுக்கு சாதம் வடித்து சூடாக அப்படியே கிளறி மிளகுத்தூள் தூவி கூட கொடுத்துடலாம் கேரட் பீன்ஸில். அப்படியும் பிடிக்கல அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம வேக வச்சுருந்த பருப்பு எடுத்து போட்டோம்னா சூப்பரான கேரட் பீன்ஸ் பருப்பு பொரியல் ரெடி ஆகிடுச்சிங்க. நல்லாயிருக்கும். இதையுமே நம்ம சாதத்தில் பிசைஞ்சு கூட குழந்தைங்களுக்கு ஊட்டி விடலாம். பாருங்களேன், 3 விதமாக நம்ம செஞ்சிடலாம். 4 விதங்க. இந்த பருப்பு போட்டு ஒன்று பண்ணிடலாம், முட்டை போட்டு, அப்படி இல்லைன்னா நம்ம தேங்காய் துருவி போடலாம், இல்லைன்னா கேரட் பீன்ஸ் ஃப்ரை ரைஸ் மாதிரி பண்ணிடலாம். மொத்தம் 4 ஆயிடுச்சு. உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ அதை பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா நான் பருப்பு வெந்திருந்தது இல்லைங்களா, அதை சிம்பிளாக வெறும் கறிவேப்பிலை மட்டும் போட்டு நான் தாளிச்சிருக்கேன். இதில் நான் காஞ்ச மிளகாய் எதுவுமே போடலை. தாளித்து கொட்டிட்டு அது நல்லா கொதித்து வரும்போது சாம்பார் பொடி தான் நான் சேர்த்துருக்கேன். இதை நான் கடையில் வாங்கின சாம்பார் பாக்கெட் தாங்க, அது கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். நல்லாயிருக்கும் வாசனையாக. அதையும் சேர்த்துட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இறக்கணும்னா சாம்பாரும் ரெடி. நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த சாம்பார் கொஞ்சம் ஸ்பைஸியாக எதிர்பார்ப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன பண்ணிட்டேன்னா நான் சேப்பக்கிழங்கு வேக வச்சுட்டு அதில் சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்க மிளகாத்தூள், உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. வறுவல் இவ்வளோதாங்க, சிம்பிளாக ரெடி பண்ணிட்டேன். பாருங்கள், சாதம், தக்காளி சாம்பார், அது கூட கேரட் பீன்ஸ் நம்ம போட்டிருந்தோம் இல்லைங்களா, தனித்தனியாக நான் எடுத்து வச்சுருக்கேன் அந்த பொரியல். இது சேப்பக்கிழங்கு வறுவல், இது பருப்பு போட்டது, அப்போ பருப்பு போடாதது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.